அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, மருத்துவராகும் ஜாதக அமைப்பு இருந்தும் அவங்களுக்கு அந்த MBBS சீட் கிடைக்கல அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு போகலாம் அல்லது போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு சமூகத்தில் மருத்துவர்கள் அவ்வளோ பெருகக்கூடாது, இவ்வளோ மக்கள் மருத்துவமனையை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையில் இருக்க ஒரு ஒழுங்கு, மனித வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுங்குமுறை. ஸ்பெஷலிஸ்ட் வர்றதுலையோ, டெக்னாலஜி வளர்றதுலையோ, மருத்துவ தொழில்நுட்பங்கள் வளர்றதுலையோ எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நோய்களை கிரியேட் பண்ணி அல்லது உருவாகிற மாதிரியான லைஃப் ஸ்டைலை பூஸ்டப் பண்ணி அல்லது அப்படியான வாழ்க்கை முறையை சரிப்படுத்தாமல் அப்படியே போன போக்கில் விட்டுட்டு அது மூலமா வந்த நோய்க்கு இவ்வளோ மருத்துவர்களை உருவாக்குறதுல எந்த நியாயமும் இல்லை. அதாவது நோய் வராமல் தடுக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள், நடைமுறைகள், அதை வடிவமைக்கிறதுல, கட்டமைக்கிறதுல பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லை. வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் போகலாம், என்ன டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மருந்தெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் போகுது. இது இயற்கையின் ஒழுங்கு அல்ல. இவ்வளோ மருத்துவர்கள் ஒரு சமுதாயத்தில் பெருகக்கூடாது, இது ஒழுங்கான முறை அல்ல அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் யார் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் இயற்கையின் ஒழுங்கு. ஏன் இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னா, அந்த மருத்துவத்துறை, மருத்துவர், MBBS நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பல காம்படிஷன் இப்போ அதிகமாக இருக்கு. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிற தொழில் தான் சிறப்பு, கௌரவம், நிறைய வருமானம் இருக்கு, சமூக அங்கீகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் கூட செலவு பண்ணி மருத்துவர் சீட்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால காம்படிஷன் அதிகமாகுது. அதனால மருத்துவராகக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்காதவங்க என்ன சார் செய்யறது? அந்த இயல்பு தான் எனக்குள்ள இருக்கு, அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ மருத்துவர், மருத்துவம் அப்படின்னாலே சூரியன், சூரியனோட தன்மைகள் அல்லது சூரியனுக்கு ஒத்த தன்மைகளான செவ்வாய், கேது அல்லது 12ஆம் பாவம், 8ஆம் பாவகம், சர்ப்பதோஷ ஜாதகம், இப்படியான அமைப்பு இருந்தாலும் மருத்துவராகக்கூடிய இயல்பு உண்டு. ஸோ அப்படியான ஜாதகர்களுக்கு மருத்துவம் கிடைக்கல, அப்போ அவங்க என்ன பண்ணுறது? அந்த இயல்பை வச்சு என்ன துறைக்கு போகிறது, என்ன ப்ரொஃபஷனுக்கு போகிறது அப்படின்னா, ஒன்று தொழில் செய்யலாம், தனக்கு விருப்பமான ஒரு தொழிலை எடுத்து செய்யலாம். இன்னொன்று ஆராய்ச்சி துறையில் ஈடுபடலாம், அது எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், இன்ஜினியரிங், பேங்கிங், பயாலஜி, இப்படி எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். அப்புறம் தந்தை வழி, பாரம்பரிய தொழில், வம்சாவளி தொழில், பரம்பரை தொழில், இதையுமே எடுத்து செய்யலாம். வழிகாட்டுதல், வழிநடத்துதல், கன்சல்டன்ட், அட்வைசர், கைடர், ட்ரெயினர், இப்படியான ரோலை எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். சட்டத்துறையில் நீங்கள் ஈடுபட முழு தகுதி கொண்டவர், அல்லது அரசு, அரசாங்கம் சார்ந்த நிர்வாக வேலைகள், இதுலையுமே நீங்கள் ஈடுபடக்கூடிய முழு தகுதி கொண்டவர். ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது தனியார் துறையில் இருக்கிற நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள், HR, மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், மருத்துவராகக்கூடிய தகுதி உடையவர்கள் போய் வேலை செய்யலாம். அந்த இயல்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அதே போல் ஒரு சைக்காலஜி, சூரியன் வளர்த்திருந்தா சைக்காலஜி நல்லா வரும். மனோதத்துவ ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆன்மீக ரீதியாக, ஆன்ம முன்னேற்றம் ரீதியாக யோகா, தியானம், தவம், இப்படியான துறைகள்லையுமே நீங்கள் ஈடுபட முடியும். ஸோ அப்படியான வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன், நியூ டெக்னாலஜி, கண்டுபிடிப்புக்கு சூரியன் வளர்த்தவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம், அதில் இறங்கி ஈடுபடலாம். ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய இயல்பு இருக்கிறவங்க இப்போ சொன்ன கேட்டகரிலையுமே தாராளமாக இயங்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, நிறைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாதகங்கள் தொடர்ந்து வருது. அப்படி வந்து ட்ரை பண்ணி போக முடியாமையும் போகுது. அப்படியான நபர்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை போடுறோம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி செயல்படும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன வேலை, என்ன தொழில், ரிலேஷன்ஷிப்பில் எப்படி, எக்கனாமிக்கில் எப்படி, சொத்துக்களில் எப்படி, ஓவராலாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்படி கொண்டு போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஓவரால் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை, தொழில், கரியர் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.